ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நான் விளக்கு ஏற்றணுன்னு எடுத்த ஃபோட்டோ. அது வந்து முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயா மீடியா. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு பூஜா விளாக் தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் இருந்தால் ஸ்ரீயா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் என்னோடய பூஜா விளாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய இதுவும் வச்சும் பண்ணியிருப்பேன். சாமி படங்களை சிம்பிளாகவும் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரியும் பண்ணியிருப்பேன். இதுவும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம எப்படி சாமி சின்னதாக வச்சும் நம்ம பூஜை பண்ணலான்ட்டு தான் நான் இப்போ போடுறேன். ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் விலாகும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் இருக்க மாதிரி பூலாம் இங்கே அவ்வளோ அவைலபிள் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மரிகோல்டு தான் நிறைய கிடைக்கும். ரேர் சாமந்திலாம் கிடைக்கிறது, ஒயிட் சாமந்தி, அப்புறம் பிங்க் ஒரு மாதிரி சாமந்தி அதுவும் கிடைக்கிது. இல்லை ரேர் கலெக்ஷன் தான். நம்ம ஊர் மாதிரி மஞ்சள் சாமந்தியோ மல்லிப்பூ அதெல்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கேன். பூஜா பண்ணதுக்கப்புறம் எனக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா அடுத்த வாட்டி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற சாமியை வந்து கரெக்டான டைரெக்ஷனில் நம்ம வச்சு பிரதிஷ்டி பண்ணி சின்ன விக்கிரகங்களாக இருந்தால் நம்ம அதுக்கேற்ற நைவேத்தியம் எல்லாமே பண்ணணும். நான் ஆல்ரெடி என்னோடய பூஜைக்கு ஏற்ற தீர்த்தத்துக்கெலாம் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு என்னோடய ப்ரீவியஸ் விலாக் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியில் சாப்பிட்ற அதே தீர்த்தம் மாதிரியே இருக்கும். அது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு அந்த தீர்த்தம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் எப்படி நம்ம அதை பண்ணலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளாக நம்ம வந்து ரொம்ப விருந்தாட்டம் செஞ்சு வைக்கணும்னு இல்லை கடவுளுக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பழமாக இருந்தாலும் சரி, இல்லை பழமே இல்லைனாலும் கற்கண்டு, இந்த மூக்கல்லில் ஐ மீன் உப்புக்கல்ல இதெல்லாம் கூட வைக்கலாம். நீங்கள் நைவேத்தியமாக வெல்லம் இதெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் விலாகில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கிளாஸ் டம்பரில் வந்து நம்ம லெமன் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை வந்து சுத்தமாக எடுத்துரும். அந்த லெமன் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுகாது. அழுகிடுச்சின்னா நம்மளுக்கு அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் வந்து லெமன் வந்து சேஞ்ச் பண்ணினே இருங்க. ரொம்ப நல்லா இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. அதேமாரி வீடு நீங்கள் மாப்படிக்கிறப்ப பெனாயிலெலாம் ஊற்றாமல் இந்த பச்சை கற்பூரம், பன்னீர், மஞ்சத்தூள், கஸ்தூரி மஞ்சத்தூள், கல் உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாடு, தசாங்கு இதை போட்டு நீங்கள் வந்து தொடச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்கும், வைப்ரேஷனும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த உருளியில் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிறது வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மளுக்கு. ஸோ நம்ம வீடை வந்து கொஞ்சம் நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நம்மளுக்கு சீல் பண்ணால் நல்லதே நடக்கும். கண்டிப்பாக வந்து இது வந்து எனக்கு வந்து நிறையவே நடந்திருக்கு. அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிலேருந்து 5க்குள்ளே நீங்கள் பண்ணணும். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4 மணிக்கே பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணால் வந்து ரொம்பவும் நல்லது. அதுலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் கரெக்டாக இருந்தால் மாத்திரம் சொல்லுங்கள். அர்ச்சனை பண்ணுறதும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்படி தெரியலன்னா ஓம் நம சிவாய, இல்லை ஓம் சக்தி போற்றி எதுனா ஒன்று அப்படி சொல்லுங்கள். ஓம் முருகா, சண்முகநாதா எதுனா ஒன்று அப்படி சொல்லிவிடுங்க. பட் தப்பாக மாத்திரம் உச்சரிக்காதீங்க. ஏன்னா அதோட வைப்ரேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலன்னா ஒரு சாமி பாட்டு எதுனா போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் ரொம்பவும் நல்லது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி
வந்து நம்ம கிச்சனில் வச்சா நல்லது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நான்வெஜ்லாம் செய்கிறப்ப எப்படி இது பண்ணுவீங்கன்ட்டு. நான் இந்த ஊரில் வந்ததுலேருந்து மோஸ்ட்லி நான்வெஜ்ஜே செய்கிறது இல்லைங்க. ஏன்னா என்னோடய ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வெஜ் தான், அதுவும் ஜெயின் பீப்புள்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சமைக்கிறப்போ உண்மையாக இருக்கணும், அதில் எதுவுமே ஏமாற்றக்கூடாது, இது பண்ணக்கூடாது, மனசார நம்ம சமைக்கணுன்றதுனால ஈவன் முட்டை கூட நாங்கள் செய்கிறதில்ல. எங்களோட பப்பிக்கு வந்து அது கூட செய்யாமல் தான் இருக்கோம் இங்கே வந்ததுலேருந்து. ஸோ நம்மளுக்கு வர கஸ்டமருக்கு நம்ம உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நல்லா வியாபாரமும் நடக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு ஒரு கஸ்டமர் மூலிமா வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. இத்தனைக்கும் பாஷை தெரியாத இடத்துல வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். அவங்க பாஷை வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்கணும், உண்மையான உழைப்பும் வந்து கடுமையான போராட்டம் வந்து இருக்க தான் செய்யுது எல்லாருக்குமே. ஆனால் வந்து அந்த போராட்டமே ஒரு போர்க்களமாக மாறி நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வருங்க. கடவுள் வந்து யாருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, என்ன கெட்டது பண்ணுறவங்களாம் நல்லா தான் இருக்கான், நல்லது பண்ணுறவங்க தான் கடவுள் ரொம்ப சோதிக்கிறாங்க. அப்படின்லாம் இல்லைங்க. இப்போல்லாம் வந்து இப்போ செய்கிறத வந்து பிற்பலன்லாம் இல்லை, இப்பயே வந்து இந்த ஜென்மத்திலேயே வந்து பல மடங்கு எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. ஸோ நான் என்ன எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்து வந்து நீங்கள் வாழ்ந்தாவே வாழ்க்கையில் நல்லாவே இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருக்கும். இப்போ என்ன தான் போராட்டம் இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு நாள் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க. என்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்கள்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் இருக்கிறப்ப பழகிறது வந்து வேறு, பணம் இல்லாதப்போ வந்து பழகிறது வேறு. ஸோ பணத்தை பார்த்து நம்மக்கிட்ட உறவு வர்றது வந்து நீடிச்சு இருக்காது. உண்மையான அன்பு பாசம் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து நீடிச்சிருப்பாங்க. நம்ம 10 பேர் வந்து சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ தேவையில்ல, ஒருத்தர் இருந்தாலும் நல்ல உண்மையாக இருக்காங்களா, நம்மளுக்கு கஷ்டம்னா பணம் கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் மனசெலவு வந்து நம்மளை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிவிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாவே போதும் நம்மளுக்கு. அதே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பலமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நல்லதே வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இயற்கையாகவே வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்கு என்னோடய அன்னபூர்ணி வச்சுருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பீங்காய் விளக்கு வச்சுருப்பேன். அதில் வந்து மேலே வந்து கற்பூரம், பச்சை கற்பூரம் நம்ம உடச்சி போட்டால் போதும். இது வந்து புதுசாக வந்து வாராகி அம்மன் வந்து நான் பாரிஸில் எனக்கு ஆர்என்ஆர் ட்ரேடிங் கம்பெனியில் அவங்க வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பொண்ணு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு நான் கேட்டேன். பட் அவரோட கடையில் இருக்கிறதே யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல பர்சன் தீபக் சார் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த எதுவும் சொன்னேன் இல்லைங்களா, பச்சை கற்பூரம், அது வச்சிடலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அகல் விளக்காட்டம் வந்து 2 வச்சுருக்கணும். நான் 2மே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீங்காவில் இருக்கிறத வந்து ஆக்சுவலாக ஜம்ஷெட்பூரில் வந்து பார்த்திங்கன்னா